வணக்கம். தலைமைச் செயலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினத்தில் 8,58,30,39,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், அதே போல 7,47,21,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 25 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327,69 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய 2,404 புதிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளையும் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு கண்ணியத்தோடு நம்பிக்கையையும் நல் வாய்ப்பையும் நிறைந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் கலைஞர் நகர் திட்ட பகுதியில் 59.39 கோடி மதிப்பீட்டில் 468 குடியிருப்புகளுக்கும், பெரியார் நகர் திட்ட பகுதியில் 63.45 கோடி மதிப்பீட்டில் 504 குடியிருப்புகளுக்கும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஆச்சாரிய வினோபா பாவே திட்ட பகுதியில் 66.24 கோடி மதிப்பீட்டில் 480 குடியிருப்புகளுக்கும், அண்ணா நகர் திட்ட பகுதியில் 57.04 கோடி மதிப்பீட்டில் 432 குடியிருப்புகளுக்கும், ஆசிய வளர்ச்சி வங்கி